ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அவங்க கொடுத்த அளவில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அந்த கஸ்டமர் வந்து போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கைக்கிட்டையும் பேக்கில் ஆம்கோல் கிட்ட எல்லாம் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் ஆம்கோல் கிட்ட எனக்கு வந்து சுருக்கம் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி கொடுங்க பார்க்குறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க முதல்ல கொடுத்த அளவு ப்ளவுஸை வந்து வாங்கிட்டு எனக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வேணாம், நீங்கள் இன்னொரு அளவு ப்ளவுஸ் தரேன், இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து அளவு போடுங்க மீதி ப்ளவுஸஸ் எல்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் வந்து பிரித்து விட்டுட்டேன். ஸ்லீவையும் பிரிச்சுட்டேன், இன்னும் வந்து நம்ம கையையும் பிரிச்சுட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து இன்னொரு தடவை நான் வந்து அளவு வந்து பார்க்க தான் வந்து போகிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொடுத்த அளவு ப்ளவுஸு. இதில் நான் என்னென்ன கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேம் வந்து இதே மாதிரி நான் வந்து வச்சு அளவு பார்த்துக்குவேன். நமக்கு ஷோல்டர் லென்த் வந்து எவ்வளோ வருது, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் எவ்வளோ வருது, நமக்கு பாருங்கள் பேக்கில் இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து இந்த செஸ்ட்லேருந்து இந்த ஆம்கோல் இந்த தேர்ட் டாட் வருது பார்த்திங்களா, இந்த நெஞ்சுக்கிட்ட இருந்து இந்த தேர்ட் டாட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இந்த அளவு வந்து இங்கே வருது. அப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து குடஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு அந்த சுருக்கம் வந்து வருதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, கம்ப்ளைண்ட்டு, அது வந்து வராது. உங்களுக்கும் வந்து கஸ்டமர் யாராவது இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏன் மெனக்கெட்டு பிரித்து எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டும் கிடையாது. நமக்கு வந்து இன்னும் வந்து இவங்களே வந்து ஒரு 10 பேராக கூட மாற முடியும். அவங்க வந்து சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்காக தான் நான் என்னோடய பெஸ்ட்டை தான் வந்து கொடுக்குறேன். அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்களுக்கு பிடிச்சிருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. இல்லை பிடிக்கலைன்னாலும் சரி, அவங்களுக்கு செட் ஆகலைன்னாலும் சரி, அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படவே வந்து தேவையில்லை. நம்மளோட உழைப்பை நம்ம என்றைக்குமே வந்து ஒரு 100% வந்து உண்மையாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நினைப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.